இன்னைக்கு திங்கக்கிழமை, வாரத்தோட முதல் நாள் உங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு இது 2வது நாள். ஓகே, நேற்றுக்கு வந்து சொன்னாங்க நைட்டு வேலை இருக்குது காலைல 9 மணிக்குன்ட்டு. ஆனால் நான் காலைல ரெடியாகி இருந்தேன். அப்புறம் வந்து வேலை இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, காலையிலே முழிச்சாச்சு. இனி வந்து படுத்தா உறக்கம் வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு, சரி அப்போ ஏதாச்சும் சாப்பிட வாங்கலான்னு சொல்லிட்டு தான் காலையிலே வந்து கார் எடுத்துகிட்டு ரெடியாக நிற்க. கார் இப்போ தான் ஆன் விட்டுருக்கேன். டெம்பரேச்சர் முள்ளு கொஞ்சம் மேலே வரட்டும், 1 பாயிண்ட் மேலே வந்துட்டுனா ஓகே. ஏன்னா இது டீசல் கார் வச்சுலாம், இது நான் ஓட்டு கார் வந்து டீசல் கார். டீசல் காருக்கு வந்து இப்போவே டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹீட் ஆகணும். சரி ஓகே, நம்ம வந்து கடைக்கு போயிட்டு இப்போதைக்கு வேலை ஏதாச்சும் இருக்குமான்னு தெரில. மேக்ஸிமம் மத்தியானம் வேலை தான் இருக்கும், பார்க்கலாம். வேலை இருந்துச்சுன்னா அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி போடுறோம் ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் காலையில் வந்து கடைக்கு கிளம்பியாச்சு. இனி போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு அப்படியே வரலாம். இனி இப்போ என் ஃப்ரெண்டை வருவான், கொஞ்சம் கழிஞ்சா வருவான் என் ரூமுக்கு. அவனை ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வருவான். ஃபஸ்ட் நம்ம இங்கே போயிட்டு வந்துடலாம். வெயில் இருக்குது, காலையில் வந்து 32 டிகிரி இருக்குது காருக்கு உள்ளாடி. வெளியே எப்படியோ 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும். காலையிலே முழிச்சிட்டு திரும்ப தூங்குறது ஒரு வேறு லெவலான தூக்கம் வரும். ஆனால் அந்த மாதிரி தூக்கம் வந்து எப்போ தூங்கணும்னா ஒரு 7 மணிக்கு காலையில் இல்லை ஒரு 6 மணிக்கு முழிச்சிட்டு திரும்ப தூங்கணும் பாருங்கள், அப்படியே தூக்கம் வரும். முன்னாடி வந்து ஸ்கூல் டைமில் வந்து என்ன செய்வோன்னா வந்து காலைல ஸ்கூலுக்கு கூட போவேன். அப்போல்லாம் ஒரு 5:45 முழிச்சிருவேன். 5:45 முழிக்கணுங்களா, முழிச்சு ரெடியாகி காருக்கு வரதுக்கு ஒரு 6 மணினா காரில் இருக்கணும். வெளியே பக்கத்தில் தான் ஸ்கூல், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ட்ராவல் வரும் போயிட்டு வர்றதுக்கு, ரொம்ப கிட்ட தான். அங்கே போயிட்டு வந்த உடனே நமக்கு வந்து என்ன ஆகுனா, ரூமுக்கு வந்தோடனே பயங்கரமாக தூக்கம் வரும். அடுத்து டியூட்டி இருந்து அப்படின்னா தூங்க மாட்டேன், டியூட்டி இல்லைன்னா தூங்குவேன். மதியானம் டியூட்டினா நெக்ஸ்ட் டியூட்டி டைம் ஆகும் அப்படின்னா நல்லா தூங்குவேன் சார். அப்படி ஒரு தூக்கம் வரும். அந்த தூக்கம் தான் வந்து உண்மையாகவே நைட்டோட தூக்கத்தோட அந்த டைமில் அவருடைய தூக்கம் வந்து வேறு லெவலான தூக்கம். உண்மை சொல்லணும்னா சூப்பர் தூக்கம். அது வாய்ப்பே கிடையாது, அந்த மாதிரி தூக்கம் கிடைக்காது. ஓகே, நான் வந்து தெருவை தாண்டி மெயின் ரோடுக்கு போக போகிறேன். கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு. இது வந்து பெரிய மெயின்லாம் கிடையாது, மீடியமான ஒரு மெயின் ரோடு. தெரு ரோட்டுக்கு அடுத்த ரோடு இது. ஓகே, இது ஒரு கேமரா சிக்னல். ஃபோனு கீழே வந்துடும். நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன், நேத்தம் போட்டேன். இந்த இடத்த வந்து சரையான்னு சொல்லுவாங்க. கார் ஒர்க் ஷாப்பாக இருக்கும் ஃபுல்லாகவே. இங்கே ஃபுல்லாகவே கார் ஒர்க் ஷாப் தான். இங்கே வந்து ஆரம்பிச்சிடும் கார் ஒர்க் ஷாப். நேற்றுக்கு இதே இடத்துல பார்த்தேன் வீடியோவில். இன்றைக்கி இங்கே தான் வந்திருக்கும் காலையில். இங்கேருந்தே ஆரம்பிச்சிடும். இங்கே என்ன சொல்லி இந்த வீல் கப்பு, சீட் கவரு, கண்ணாடி, ஸ்டிக்கரு, அப்படி இப்படி சப்பு சவரு என்னெல்லாம் உண்டோ, பேட்டரி கடை, அது இது எல்லாத்தையுமே வந்து வச்சுருவானுங்க. இந்த சைடில் நிற்கக்கூடிய வண்டியில் பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கலாம், ஒரு டம்போ மாதிரி தெரியும். இதெல்லாம் வந்து என்ன வண்டி தான், எங்கேயாச்சும் ரோட்டில் வந்து வண்டி ஸ்ட்ரக் ஆகி இந்த வண்டி ஸ்டாப் ஆகிட்டுனா இவங்களை கால் பண்ணி போட்டு தூக்கி கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் அந்த வண்டி. இந்த வண்டியை வாங்கி போடலாம் இங்கே, ஏன்னா நிறைய பேர் ரோட்டில் அங்கே இங்கே நிற்பாங்க வண்டினா. ஓகே, நான் இந்த கடைக்கு வந்துட்டேன். கடைக்குன்னா பெரிய ஹோட்டல்லாம் இல்லை, சின்ன ஒரு கடை தான். இங்கே வந்து ஏதாச்சும் பப்ஸ் பண்ணிக்கின்னு வாங்கி தின்னுட்டு போக வேண்டியதான், வேறு என்ன செய்ய. இது ஒரு பாகிஸ்தானி கடை. ஆளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பாகிஸ்தான் தான் பண்ணுவேன். இங்கே என்னாச்சுன்னா நான் வந்து வாங்க வந்த பொருள் தான் இல்லை இந்த கடையில். மனசு கஷ்டமாகி போச்சு. ஓகே, அடுத்த கடைக்கு போகலாம். ஓகே நண்பா, ஃபைனலாக வந்து யார் ரூம்கிட்ட போயாச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து எப்படி வேலை போகுதுன்னு பார்க்கலாம். டைம் வந்து 5:30 ஆச்சு. இப்போ எனக்கு ஃபஸ்ட் டியூட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி காலைல வெளியே போனேன். எனக்கு வந்து கொஞ்சம் கடைக்கு போண்டிருந்து அப்படியே போயிட்டு வந்தேன். அது இல்லாமல் எனக்குன்னு வேலை வந்து இப்போ தான் வந்திருக்கு, 5:30க்கு வந்திருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்ஜசீரான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், இங்கே சவுதி அரேபியா ரியாத்தில் சரிங்களா. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அங்கே தான் நான் வந்து நேற்றுக்கே வந்தேன்னு நினைக்கிறேன். நேற்று தான் வந்தேன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு வந்து ஆனால் வந்து நேற்றுக்கு எடுத்த வீடியோ வந்து
ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகி போச்சு. கஷ்டப்பட்டு எடிட் பண்ணலாம் வச்சுருந்தேன், வீடியோ மிஸ் ஆகி போச்சு, டெலிட் ஆகி போச்சு, திரும்ப எடுக்க முடியல. ரொம்ப மன வேதனை ஆகி போச்சு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த டியூட்டி முடிச்சுட்டு அடுத்து நான் நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னு தெரில. எப்படி அங்கே பார்க்கிங் இருக்காது, அங்கே எங்கேயா கடந்து சுற்றிட்டு இருப்பேன். அதை நம்ம வந்து எடுத்து போடலாம், வீடியோ எடுத்துக்கலாம். இதை முடிச்சுட்டு எனக்கு அடுத்த நைட்டு தான் வேலை இருக்குமான்னு இருக்கும். மணி இப்போமே 5:30 ஆயாச்சு. நைட்டு வேலை இருக்கா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். இருந்துச்சுன்னா நான் வந்து வீடியோ எடுத்து இது கூட நான் வந்து சேர்த்து போட்டு விட்றேன். சரிங்களா, பார்த்து மகிழுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கப்பா. ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு. ஆனால் வந்து பார்க்கிங் எதுவுமே இல்லை, எல்லா இடமும் வந்து ஃபுல்லாகி போச்சு. என்ன பண்ணேன்னு தெரில. அன்னைக்கு வந்து சேம் அதே ஆஸ்பத்திரி தான். பார்க்கலாம் எங்கேயாச்சும் பார்க்கிங் இருக்கான்ட்டு. இந்த ஏரியா ஃபுல்லாக வீடு இருக்குமா, அதனால் வந்து எல்லா வீட்லேயும் வந்து அவன் கார் விட்டதுக்கு கரெக்டாக தான் இடம் இருக்கும். நம்ம போய் விட்டா சரி வராது. ஏன்னா அவங்க வீட்டுக்கே வந்து 2-3 கார் இருக்கும். அப்போ நம்மளும் போய் அங்கே போய் பார்க்கிங் சில டைம் எடுத்து வாங்கணும், எங்கேயோ வெளியே போய் கேட்பாங்க. நம்ம போய் பார்க்கிங்கை போட்டால் அப்புறம் அது கதைக்காகாது. பார்க்கலாம் நமக்கு இங்கே பார்க்கிங் கிடைக்கும். ஓகே, நான் அன்றைக்கி இங்கே தான் பார்க்கிங் போட்டு வந்தோம். நம்ம இங்கேயே போட்டுக்கலாம் பார்க்கிங். இதுக்கு மேலே ரொம்ப அலைஞ்சா சரி வராது. ஒரு வழியாக வந்து எனக்கு வேலை எதுவும் முடிஞ்சிட்டு, நான் இப்போ போயிட்டு வந்த டியூட்டி எனக்கு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இப்போதைக்கு வேலை எதுவுமே இல்லை. யாரும் எங்கேயும் வெளியே போகிற மாதிரி ஐடியாவும் இல்லை. அப்படி வெளியே போனால் நான் வந்து வீடியோ எடுத்து அது கூடவே கண்டினியூ பண்ணி போடுறேன். அப்படி இல்லை நம்ம இந்த விளாகவே முடிச்சுக்கலாம். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். வீடியோ இருந்தால் நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா முடிச்சுக்கலாம். பாய்.